ஒரு ராத்திரியும் நீங்கள் தூங்கும்போது உங்கள் கனவில் உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்கள் கனவில் வர விஷயங்கள், யோசனைகள் அண்ட் யுவர் டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாமே தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் அது உங்கள் நிஜம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அது உங்களையே கொள்ளையடிக்கிறதுக்கு சமம். கனவுகளை ஹேக் பண்ணுறவங்க இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அது இந்த சொசைட்டிக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? கனவுகள் ரொம்பவே மதிப்புள்ளது. அது ஐடியாஸ் கொடுக்கும், இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்தும், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண உதவும் அண்ட் இன்னும் நிறையா முக்கியத்துவங்கள் இருந்தாலும் ஏன் கனவு வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறையா தியரிஸ் இருக்குது. லைக் கனவு தான் நம்ம எமோஷன்ஸை தூண்டுது, இந்த நிஜ வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுன்றதை தெரிய வைக்குது. இன்னும் சில தியரிஸில் ட்ரீம்ஸ்க்கு காரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டு தானே இருக்குது. சராசரியாக எல்லா மனுஷங்களும் 6 வருஷம் கனவுலையே கடத்துகிறாங்க, ரெம் ஸ்லீப்பில், அதாவது ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இது இல்லாமல் மற்ற தூக்கங்கள்லையும் நிறையா கனவு வருது. இது மூலிமா உங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ப்ரைவேட் குரூப் உங்ககிட்ட இருந்து இந்த மொத்த தகவல்களையும் எடுத்துக்கிட்டா என்ன மாதிரியான தகவல்களை எடுப்பாங்க? கவர்மெண்ட் ஒரு மக்களையும் கண்காணிக்க முடியும், யாரும் கலவரம் ஏற்படுத்தாமல் தடுக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் காம்படிட்டர்ஸ் ஐடியாவை திருடலாம் அவங்க எம்ப்ளாயீஸ் கனவுல இருந்து. போலீஸ் திருடங்க கொலைகாரங்கன்னு சந்தேகப்படுறவங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அவங்க கனவுகளை பார்த்து. உங்கள் அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும், உங்கள் சின்ன சின்ன ரகசியங்களும் தெரிய வரும். அதே நேரத்தில் உங்கள் கனவுகளை அவங்களே செட் பண்ணிட்டு போகலாம். உதாரணத்துக்கு கம்பெனிஸ் அவங்க ஆட்ஸை உங்கள் கனவுல வர வைக்க முடியும். இன்னும் சிலர் உங்களையும் உங்கள் எண்ணங்களையும் மாற்றி வைப்பாங்க. சடனாக ஒரு நாள் தூங்கி எழுந்ததும் எதுக்குன்னே தெரியாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் வெறுத்தா, திடீர்னு டெரரிஸ்ட் ஆகணும்னு ஆசை வந்தா, இப்படி இந்த மாதிரி ட்ரீமை ஹேக் பண்ணுறவங்களாம் இருக்கிறப்ப நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை தான் சாப்பிடணும். சப்போஸ் நீங்களே இதுக்கு ப்ரிப்பேர் ஆனா, நீங்களே நீங்கள் என்ன கனவு காணணும்னு செட் பண்ணா, அதே நேரத்தில் யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்க ஒரு மென்டல் ஃபயர்வால் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணா. ட்ரீம் இன்குபேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரீமை யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராப்ளத்தோட முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு தூங்கினா மட்டும் போதும். சரி, இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸும் லாக் பண்ணிக்கோங்க. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு உறுதிப்படுத்திக்கோங்க. வாங்க உங்கள் மைண்டை திருட பார்க்கலாம். ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு 90 நிமிஷத்துக்கும் கனவு வரும். ஸோ ஒரு டைம் வச்சுக்கலாம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 7 to 8 hours தூக்கம் வேணும். ரொம்ப முக்கியம், நீங்களே உங்களை ஊக்குவிச்சுக்கணும். அண்ட் கனவை மறந்துடக்கூடாது. அப்படி ஞாபகம் இல்லைன்னா திரும்ப அதே கனவை முதல்ல இருந்து காணணும். இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் இல்லை. 2017 MIT ஒரு ட்ரீம் லேப் நடத்திட்டு வராங்க. குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் சேர்ந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டை தோண்டி பார்க்க. அவங்க கண்டுபிடிச்ச ஒன்று தான் டாமினோர்ன்ற டிவைஸ். அந்த டிவைஸை வச்சு அது போடுறவங்க தூக்கத்தில் ஒரு ஸ்டேஜ்லையும் சில ஆடியோஸை அனுப்பி அவங்களோட மசில் டோன், ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்கின் கண்டக்டன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது மூலயமா நம்மளோட கனவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம், திருடலாம், மாற்றலாம். இப்போ இந்த டிவைஸை சின்னதாக்கி யாருக்கும் தெரியாத மாதிரி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா போதும். கனவுகளை யார் வேணாலும் கையாளலாம்.